மக்களின் உயிருக்கு உபராதம் இல்லை 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 பாதுகாப்பு இல்லை ஏலியே பயிரமைவதா காவல்துறையே ஒரு மாதம் ஆகி போச்சு என்ன ஆச்சு உந்தன் கடமைகள் என்ன ஆச்சு சாதி வெறி கொலை வெறி கொடுஞ்செயல் தாக்கிய பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி இல்லை மாரீஸ்வரன் குடும்பத்திற்கு நியாயம் வேண்டும் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் எத்தனை நாட்கள் இன்னும் பட்டியலின கோரிக்கைகள் மனுக்கள் எத்தனை நாட்கள் போராட்டம் இது வனவேங்கிகளின் போராட்டம் தமிழ் இனத்தின் போராட்டம் நடவடிக்கை எடு சாதி வெறி கும்பல் மீது கொலைகார கும்பல் மீது வரதராஜன் ராஜேஸ்வரியை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய் விசாரணை எடு காவல்துறையே விசாரணை எடு பட்டியலின மக்களா மளிகை கடை வைப்பதா பட்டியலின மக்களா மளிகை கடை வைப்பதா என்று சொல்லி அடித்தெரித்த கடையை அடித்தரித்த ராஜன் ராஜேஸ்வரியை கைது செய் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய் மனு கொடுத்து எத்தனை நாட்கள் தொடர்வது கொலை மிரட்டல் என்ன ஆச்சு குற்றவாளிகள் மீது நடவடிக்கைகள் என்ன ஆச்சு ஒரு மாதம் காலம் போச்சு காவல்துறையை கண்டிக்கின்றோம் எத்தனை போக்கை கண்டிக்கின்றோம் சாதி வெறி கொலைகார கும்பலுக்கு துணை போகும் இன்ஸ்பெக்டர் மூக்கன் மீது நடவடிக்கை எடு போராட்டத்தை தூண்டாதே போராட்டங்களை தூண்டாதே இன்று நடப்பது ஆர்ப்பாட்டம் நாளை வெடிக்கும் போராட்டம் இன்று நடப்பது போராட்டம் நாளை வெடிக்கும் போராட்டம் காவல்துறையே நடவடிக்கை எடுங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுத்திடுங்கள் என்ன ஆச்சு உங்கள் கடமைகள் என்ன ஆச்சு உங்கள் கடமைகள் என்ன ஆச்சு காவல்துறையே சார் இது வந்து கடந்த 12/12/2020 கொடுத்த பெட்டிஷனு, கிட்டத்தட்ட 3 பெட்டிஷனு. இதே திருச்சி விருதுநகர் மாவட்டம் ஆணைக்குளப்பட்டியில் மாரிஸ் என்பவர் மேலேயும், அவங்க அம்மா மாரியம்மாள் என்பவர் மேலேயும், அவங்க மகன் ராமலட்சுமி என்பவர் மேலேயும் சாதி ரீதியான கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்க மளிகை கடை, அந்த இடத்துல ஒரே ஒரு கடை மளிகை கடை வச்சுருக்காங்க. அந்த கடை அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க பட்டியலின சமூகம், அங்கே வந்து பிற ஆதிக்க சமூகங்கள் இருக்காங்க. அதில் இவங்க ஒரே வீடு தான். இவங்க வந்து அந்த இடத்துல கடை வைக்கக்கூடாது.
அதில் ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து தினமும் வந்து நைட்டு இரவில் வந்து அவங்கள வந்து சேதப்படுத்துறது, கல்லை விட்டு எறியுது, இதே தொடர்ச்சியாக இருக்குது. இது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க போனதுக்கு அவங்கள தொடர்ச்சியான தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு மேலே அங்கே வருங்க, மண்ணில் பாதிக்கப்பட்ட அந்த அம்மா மீது மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி கொலை முயற்சி செஞ்சுருக்காங்க. இன்னும் நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு நடவடிக்கை. ஆனால் சிஎஸ்ஆர் காப்பி எப்போ தெரியுமா சார் கொடுத்தாங்க? நேற்று முந்த நாள் தான் சார் கொடுத்தாங்க. ஐயா வணக்கம் ஐயா. இது என்ன சார் நடவடிக்கை? நீங்கள் முழக்கம் கொடுங்க சார். என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு மக்கள் போராட்டம் என்ன ஆச்சு கேட்டுருக்கோம்ல. இருங்க பாருங்க, இது இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தான் இருக்காங்க. வேறு எவ்வளோ பெரிய தீக்காயம் ஏற்பட்டு பாருங்க. ஒரு குழந்தைகளை விட்டு ஏவி விட்டு மண்ணை ஊற்றி குளித்து குழம்பு செஞ்சுருக்காங்க. அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இன்னும் மனுவா கொடுங்க. நீங்க எத்தனை மனு சார்? ஒரு மாதத்தில் எத்தனை மனு? மேல உள்ள அதிகாரத்தை கொடுங்க. எத்தனை அதிகாரியை பார்க்கணும்? இந்த பிசிஆர் வழக்கு போடுறதுக்கு எத்தனை அதிகாரியை நாங்கள் பார்க்கணும்? இல்லை சார், வந்து எஸ்ஐயை பார்த்தாச்சு, ரைட்டரை பார்த்தாச்சு, அப்புறம் அங்கே உள்ள பிசியை பார்த்தாச்சு, அப்புறம் எஸ்ஐயை பார்த்தாச்சு, அப்புறம் இன்ஸ்பெக்டரை பார்த்தாச்சு. இன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, 2 நாள் வாங்க. எங்களுக்காக போடுங்க. எங்கே சரி, காவல்துறையுடைய அனுமதிக்காக நம்ம 2 நாள் பொறுத்திருந்தோம், 3 நாள் பொறுத்திருந்தோம், 4 நாள் பொறுத்திருந்தோம். 1 மாதம் யாராச்சும் பொறுத்திருப்பாங்களா? எதுக்கு அனுமதி கேட்டீங்க? ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்கள கைது செய்ய கோரி. எங்களுக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம்? அவங்கள கைது செய்யாமல் இன்னும் நீங்கள் மெத்தனை பக்கம் இருக்கனால தான் நாங்கள் போராட்டம் வரைக்கும் வந்துட்டோம். இது கூட நீங்கள் தான் காரணம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நரிக்குடி இன்ஸ்பெக்டர் போய் பேசுங்களா? நரிக்குடி இன்ஸ்பெக்டர் மூக்கனு அவர் கிட்டத்தட்ட 2 வாட தலையிட்டார். ஆனால் எந்த ஒரு திருப்தியான நடவடிக்கை எடுக்கவே கிடையாது. உங்கள் பேர் என்ன? என் பேர் இரணியன். இரணியனா? ஆமாம். சரி, இது வந்து ஒரு ஆஃபீஸு முன்னாடி வந்து இப்படி இந்த மறியல் பண்ணுறது நல்லா எங்களுக்கு அது தூண்டி விட்டது நீங்கள் தான். நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்கள் நடவடிக்கை நீங்கள் ஒழுங்காக எடுத்திருந்தா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், சார் உங்களுடைய அரசு நிதியை பொறுத்தவரையும் உங்கள் சட்டத்துப்படி இது தவறு. ஆனால் எங்கப்படி இது நியாயம். ஏன்னா எங்களுடைய குமுறல் எத்தனை வருஷம் நாங்கள் காத்துக்கிட்டு. இதே ஒரு மாற்று சமூகம் யாராச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால், சாதி எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் என்ன அதெல்லாம் பேசக்கூடாது. அதனால தான் நீங்கள் பிரச்சனை மெத்தனை போக்கு ஒரே பற்றி பேசாதீங்க சார். சாதியை பற்றி சாதியை பிரச்சனை சாதியிலே சொல்கிறேன். ஆனால் சாதி பிரச்சனை பாருங்க. எத்தனாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எத்தனாம் தேதி சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்துருக்கான்னு பாருங்க. இதுலேருந்தே தெரியுது காவல்துறை எந்த அளவுக்கு நடந்திருக்காங்கன்னு. அந்த இடத்துல தெரியும். அந்த அளவுக்கு அந்த ஆணைக்குள்ள பதவியை போனாலே காவல்துறை அகழ்றாங்க, பயப்படுறாங்க. என்ன காரணம் தெரியல. கேட்டால் அங்கே பெரிய புள்ளி இருக்காங்க, அங்கே சாதிகள்லாம் பெரிய சாதிகளாக இருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் அவங்களாம் போக முடியாது, அனுசரித்து போகன்றாங்க. எப்படி கழுத்தில் வந்து கத்தி வச்சு கொள்ளுவாங்க, நாங்கள் அனுசரித்து கொள்ளுமா? சொல்ல மாட்டாங்க சார். இதே நான் வாக்குமூலமாக நான் ஆதாரமாக ஆடியோவாக காமிக்கவா? அது தவறு சார். அதை காமிச்சா தவறு. அது சட்டப்படி கொடுத்தா நான் நீதிமன்றம் காட்டுவேன். நீங்கள் அப்படி தான் காட்டுங்க. நீங்கள் அவதூறு நீங்கள் பரப்புறீங்க அப்படின்னு நீங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா நான் நீதிமன்றம் காட்ட நான் தயாராக இருக்கேன். அதை நான் காட்ட தயாராக இருக்கேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இன்னும் நீதி இல்லை. வெறும் 1 மாதம் ஆச்சு சார். நாங்கள் இப்போ நேற்று வரல. என்ன ஆதாரம் இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை. இப்போ நாங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆதாரத்தை நான் செய்கிறேன். வயசு 38 போடுங்க. வாங்க பேசுவோம். எங்கே பேச வரீங்க? டிஎஸ்பி சார் பேசுவோம். இருக்காங்க, கொஞ்சம் எதிரிங்க. சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு ஐயா வந்திருக்காங்க. வந்துருங்க, வாங்க வாங்க. முதல்ல ஓரமான வந்து ஐயா இருக்காங்க, பேசுங்க. சார்ட்ட பேசுவோம். ஆஃபீஸ் வாங்க. ஒரு ஆஃபீஸில் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து 2 பேர் 2-3 பேர் மட்டும் போங்க. முக்கியமான 2 பேர் மட்டும் போங்க.